ஈத்து போட்டு செய்யற தெரியாத கூட்டாள வந்து தெரியுமா எனக்கு தெரியாதுன்னா ஒரு
எதுக்கு பண்ணி மாடி ஏய் ஆத்துக்கு போனா கூட இந்த பக்கமா போ தயாராவ ஐயா நாளை வெற்றி வெற்றி திரு திருப்பூர் வந்திருக்கிறேன் எனக்கு நிகர் யாரும் கிடையாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன? உன்னை கேட்க தெரிஞ்சுக்கலான்னு சொல். என்ன பராரி ஏதுக்கு விளக்கம் என்ன படாரி என்ற விளக்கு உனக்கு தெரியும் தெரியுமா? நாளையே ஒரு மணி உனக்கு நான் சொல்கிறேன் ஓ ஓ அப்ப சொல்றீங்க இவ்வளவுதானா சரி ஏன் ஒரு கால தாமதம் ஐயா சொல்லு இவ்வளவு நேரம் ஏன் ஒரு கால தாமதம் எங்க போயிட்ட நானா கேக்குறீங்க ஏன்னா சாப்பிட்டு போட்டு வந்தேன். வீட்டுல எவ்வளவு நைட்டு 1 மணி இருக்கா சைலண்ட் ஏய் தம்பி முன்னாடி கம்னு இருப்பான் அமைதியா இருமா பத்தனா பின்னாடி கேட்காத அவ்வளோ ஜனத்துக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை தொழிலுக்கு நீங்க அமைதியா எவ்வளவு ஆர்டர் நாடகத்துக்கு பெர்மனன்ஸ் தெரியல ஆள் கணக்காங்க நீங்க கத்துறீங்க 165 நைட்டா கத்திங்க அமைதியா இருங்க இன்னும் 200 ராத்திரி இருக்குது எப்படி போட்டு ஓட்டிக்கலாம் வாடா அதுக்குள்ள இருக்கணும் கூடுமா ஏய். போயிட்டா 7:45 லட்சம் எவன் காட்டுறா நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்க சாமி அப்படி வெடி வெடிக்கிற மாதிரி சரி வெடி ஏன் ஒரு நாள் கால தாமதம் சொல்லு ஏங்க காரங்க ஏன்? சாப்பிட்டு பட்டுங்க இங்க ஒண்ணு எங்க வீட்டு கதவு வந்து ஜம்மன்னு தட்டுறான் ஏண்டா சாப்பிட்டு படிக்கும் போது எவனோ செத்துட்டுவானா அறிவில்லை அவனுக்கு யாரா கதவு தட்டுறாரு கதவு திறந்து பார்த்தா பார்த்தாக்கா பார்த்தா எவன் கடாய்ச்சிட்டு வந்து வாசல்ல நின்னுட்டான் கடாரியா கடாரியா கூப்பிடுறான் அது பேரு நம்ம சொல்லுவோம் எருமக்கடா 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 எருமகள் நம்ம ஒரு வாட்டி சொல்றத புரிஞ்சுக்கணும் எங்க அது நல்ல ஜென்மம் நீ என்ன சொல்லிருக்கணும் அவனை பார்த்த உடனே ஏன்டா எருமக்கடா கேட்டுக்கணும் சொல்லு என்னடா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறது கேட்டா அதுக்கு எமன் சொல்றான் செவ்வியா பையா யாரு ஒருத்த அச்சன்னா பண்ணு கொட்டி போடா யாரு போடா ஏண்டா அம்மா என்ன கேட்கறான் அப்படி அவனுக்கு என்ன நீ ஏன் கை வாசல் நின்னுங்கிற அப்ப என்ன பார்த்து கேட்கல நீ உண்மையா நான் கேட்கறேன் கை எப்படி அப்படி நீட்டுங்க ஏமா கிளம்புடா எமல வரா ஏண்டா எவ்வளவு வந்து திருட்டு முழுக்க போறானே சரி நான் சூப்பரா சொல்லிட்டேன் எம கட்டா எப்படி போடா ஓட்ட வர முடியாது எமன சொல்றேன் உலகத்திலேயே எப்பேற்பட்ட பணக்காரனா சரி எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி எவ்வளவு ஜாதியில உயர்ந்தவனா இருந்தாலும் சரி எவ்வளவு ஜாதியில தாழ்ந்தவனா இருந்தாலும் சரி பணம் வச்சிருந்தாலும் சரி பணம் வச்சிருந்தாலும் சரி ஏழை பணக்காரர் எல்லாருமே எமன் கட்ட ஒன்னால முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா எமன் கட்ட முடியுமா இல்லாம பாரு சரி எம்ம வந்து உன்னை கூப்பிட்டா ஆமாய்யா சரி உடனே நான் சூப்பரா சொல்லிட்டேன் எப்படி போடா வர முடியாதுன்ட்டா சொல்லிட்டேன். அதுக்கு எவன் சொல்றா என்ன எவ்வளவு ஒன்னாலும் திட்டு போது ஆனா உன் உயிரை விட்டுட்டு போற மாதிரி கிடையாது தின்னு வேலை பாய் கட்டி போட்டு உக்காந்துட்டான் உக்காண்டா உடனே கிளம்பிட எம்எல்ஏ உக்காண்டா நான் எவன் கட்டி சொல்லிட்டேன் ஏங்க சொல்லிட்டேன் சைலன்ஸ் அண்ணா இவ்வளோ நேரம் ஒரு 2 மணி நேரமா பேசுகிறேன் தொண்ணு பேசிட்டு எப்படி தானே நாடகம் நடத்தி முல்லை நாட்டிலிருந்து
வந்து இங்கிட்ட வந்துருக்கா சாபாஷ். பாருங்க டேய் வராங்க. படி தெரியுமா? என்னடா? படிக்கிறியா? படிக்காததான் படிச்சா. படிக்காதா? நீங்கதா? நீ படிக்கலன்னு சொல்ற ஒத்துக்கிறேன். படிச்சவனே தப்பு செய்யறான். படிக்காத நீ என்ன பண்ண போற? படிச்ச மக்கள் யாருன்னாக்கா வாங்க. நீ படிக்க தெரியாது உனக்கு. கொடுத்துட்டியா? சாப்பிடுறியா? ஏம்பா தம்பி உங்களுதாப்பா உட்காந்து பாருங்க. பேசுற மட்டும் தயவுசெய்து எழுந்து போயிடுங்க. எங்களால முடியும் சுத்தமா. நீங்களே கட்சி நாங்கள் கட்டினா ஒன்றும் இல்லை. நீங்கள் கட்சிக்கு நாங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க. நான்